இருட்டு முன்னே பக்கத்துல சேர் இடிச்சு கீழே விழுந்து மேல இருந்து கீழே விழுந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் நாங்க கீழே போய் அதுக்கப்புறம் வந்து திருச்சி வாடகை வந்தவங்களுக்கு அவங்க ஃபுல்லா உடம்புலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எங்க காலேஜ் உள்ள மேம் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணா அவங்க இப்ப வந்திருக்காங்க. நல்லா தூங்கிட்டு யாரும் எப்பயுமே 5:30 அந்த மசூதியில ஓதுவாங்க. இன்னைக்கு பார்த்து அந்த எங்களுக்கு ஏதாவது அலர்ட் பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஒரு 1/2 மணி நேரமா அங்க ஓதிட்டே இருந்திருப்பாங்க. எங்களை எழுப்பணுன்ற அந்த சவுண்ட் கேட்டு நாங்க எழுந்திருச்சோம். நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நாங்க அங்க பாத்தீங்கன்னா கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவா இருக்காது. மோட்டர் வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கவே இருக்காது. ஒரு நல்ல இப்பதான் மோட்டர் ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஷ் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் நிறைய தடவை பண்ணியாச்சு. எவ்வளவு அவங்களோட கட்டணம் வசூல் பண்ணிருக்கீங்க? சாப்பாடு பாத்தீங்கன்னா ஸ்மெல் பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும். மெடிசன் ஸ்மெல் அந்த மாதிரி தண்ணி வரல அப்படி சொன்னாலும் மோட்டர் இப்பதான் சரி பண்ணிருக்கோம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கோம். தண்ணி போன வீக் வந்து மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப சரி பண்ணியாச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திறந்து பார்த்தா தண்ணி இருக்காது. பக்கெட்ல நம்ம குடிச்சு வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பாத்ரூம்ல வந்து நம்ம Dress போடுறதுக்கு எதுவுமே இருக்கவே இருக்காது. சோ அந்த நம்ம Dress கொண்டு போய் நம்ம டோர்ல போட்டுட்டு எடுத்துட்டு வர மாதிரி தான். அந்த மாதிரி தான் நிறைய தடவை ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் போய் செக் பண்ணி நான் நிறைய தடவை சொல்லிட்டு தான் வந்தேன். போன வீக் தான் போய் வார்ன் பண்ணிட்டு வந்தேன். இல்லனா என் பிள்ளைங்க நாங்க வேற பாத்துக்கிறோம். இந்த வீக் வந்து வேற ஹாஸ்டல் மாறியறத தான் ரெடி பண்ணிருந்தோம். இந்த மந்த் நாங்க ஃபீஸ் கட்டிட்டோம். ஆபீசர்ஸ் யாராவது எனக்கு வந்து பாத்துட்டாங்க. அதெல்லாம் யாருமே வந்து ஆபீசர்ல இருந்து அப்படி யாருமே 1 வீக் முன்னாடி एक्चुअली வந்து அந்த பில்டிங் லெட்டர் வந்தது. அத கூட மறைச்சிட்டாங்க. சாப்பாடு செய்யற தண்ணி அந்த மழை தண்ணி தான் குடிச்சு அதை ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நாங்க அந்த பிளேட் கழுவு பண்ண கூட தட்டுவாங்க. அது சமைக்கிற தண்ணி அப்படி திட்டுவாங்க. இந்த ஹாஸ்டலுக்கு எப்படி வந்தீங்க? எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? एक्चुअली எங்க காலேஜ் இங்க பக்கத்துல இருக்கனால எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படி இருக்குன்றனால நாங்க வந்தது. ஆல்ரெடி எங்களுக்கு இன்னொருத்தவங்க ஸ்டே பண்ணாங்க. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனால நாங்க இங்க வந்து ஸ்டே பண்ணோம். சோ எங்க பக்கத்துல இருக்கு ரொம்ப லாங்ல இருந்ததுனா போயிட்டு வர கஷ்டமா இருக்குன்றனால இத நாங்க யூஸ் பண்ணோம். டீச்சர் அவங்க ரொம்ப நாள் இருக்காங்க. இது வருஷம் மேலே 20 இயர்ஸ்னா அந்த டீச்சராக இருந்துங்கிறாங்க. நான் வந்து சும்மா ஆஃபீஸு ஒர்க்கு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு மெஸ்ஸில் வேலை பார்க்குறேன். அவ்வளோதான். ஒரு 4 மாதம் ஆகுது. இல்லை அது ரொம்ப இது இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப டேமேஜாக இருக்குது. நாங்களே கூட வேறு ஹாஸ்டல் மாறலாம் தான் நினச்சிருக்கோம். தெரியும் எல்லாருக்குமே தெரியும். வார்டனுக்கே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வார்டன் என்ன பண்ணுவாங்க பாவம் தெரியும். எல்லாருக்கும் சேஃப்டி இல்லைன்னு தெரியும். நல்லா எங்களுக்கே தெரியும். நாங்களும் 5,000 சார் வாங்க. அட்வான்ஸ்லாம் நான் கொடுக்கல. வாங்குவாங்க, கொடுத்தா வாங்குவாங்க, இல்லை விட்டுருவாங்க சார். மந்த்லி 5,000 சாப்பாட்டோட. இப்போ 4,000 தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ தான் என் டேட் ஃபிக்ஸ் டேட்டு 9 தேதி 9ஆம் தேதி 8ஆம் தேதி நான் 4,000 கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் 4,000 தான் கொடுத்துருவேன். ஏன்னா நான் மெஸ்ஸில் வேலை பார்க்கறதுனால சாப்பாடு அங்கேயே எனக்கு. அதனால் ஒரு வேளை நான் சாப்பிட்றேன். அதனால் 4,000 கொடுப்போதுன்ட்டாங்க. நான் அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பணம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். எங்கேயும் ஓடல. கீழே இறங்கி வந்துட்டு எல்லாருமே. அப்புறம் இங்கே கூப்பிட்டு விட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.